வணக்கம். எம்ஜிஎம் குறும்பன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவை உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும். நிறைய விஷயங்கள் நம்ம சமுதாயம் சார்ந்ததும் அரசியல் சார்ந்ததும் சமூக நீதி சார்ந்ததாகவும் சமூக பொறுப்புள்ள வீடியோக்கள் நிறைய பதிவு செய்கிறோம். அதை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும்னா எம்ஜிஎம் குறும்பன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லை, இந்த மலையே நல்ல ஒரு தெய்வீகமான மலை தான். ஒவ்வொரு இடமும் இந்த மலையில் ஒவ்வொரு இடமும் ஆன்மீக பூமி. யாருமே மேலே செருப்பு போட்டு போக மாட்டாங்க. அது மாதிரி சுத்தமானவங்க மட்டும்தான் இந்த பகுதியில் வருவாங்க. மொத்தத்தில் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னாலே அவர் அவ்வளோ சீக்கிரம் வழி கொடுக்க மாட்டார். ஆமாம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் ரோட்டோட தான் போவாங்க. இதுலேயே இந்த ஊர் மக்களே இருப்பாங்க. இங்கே திருச்சிற்றம்பலம். இன்று புதுக்கோட்டை மாவட்டம் பல்லாங்குடி அருகில் உள்ள பெருமலை குருமநாயனார் முத்தித்தலத்தில் மாத குரு பூஜையானது நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட அடியார் பெருமக்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பூஜையானது மாதம் சித்திரை நட்சத்திரத்தன்று நடைபெறும். நம்ம தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதியிலும் ஆளக்கூடிய நமது அடியார் பெருமக்கள் இந்த மாத பூஜையில் கலந்து கொண்டு ஐயனுடைய அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மகிழ்வான மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெருமலை குருமநாயனார் கோவில் தளத்தில் இருக்கிறோம். ரொம்ப நம்முடைய இனத்துக்கான ஒரு அருமையான புண்ணிய பூமி. நம்முடைய துறையூர் நகரமாகட்டும், இப்பொழுது நம்முடைய நம்பர் 1 டோல்கேட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய குறும்பா இன மக்கள் அனைவரும் சேர்ந்து மிக அற்புதமான இறைவனுடைய அருளால் ஒரு நாள் நிர்ணயிக்கப்பட்டு மிக பிரமாதமாக இந்த தலத்திற்கு இறைவனுடைய அருளை பெற்றோம். அதையும் தாண்டி நாம் மற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்றால் இறைவனுடைய உருவத்தை கண்டு வருவதுதான் வழக்கம். ஆனால் இன்றைய இந்த தலத்தில் பூஜை முடிந்த பிறகு சுவாமிகள் ஐயர் அவர்கள் மிக பிரமாதமாக இந்த தலத்தினுடைய வரலாறு, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்மிடையே என்ன குணங்கள் மிகுதியாக உள்ளது, அதை நாம் எவ்வாறு அழிக்க வேண்டும், உதாரணத்திற்கு தலைக்கணம், கோபம், இது ரெண்டையும் விட்டொழித்து நாம் குடும்பத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற வாழ்வியல் தத்துவத்தை மிக எளிமையாகவும் அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் கூறினார்.